இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஆம் பிரியமானவர்களே, சகேயு ஒரு வரி வசூல் செய்பவன். அவன் பணக்காரன். அதனால் மக்கள் அவனை வெறுத்தார்கள். வெளியில் அவன் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளத்தில் அமைதியும் சந்தோஷமும் இல்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவன் ஊருக்கு வந்து இருக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். அவரை பார்க்க அவன் மிகவும் ஆசைப்பட்டான். அவன் குள்ளமானவன் என்பதால் கூட்டத்தில் பார்க்க முடியாமல் ஒரு அத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த வழியாக வந்தபோது மேலே பார்த்து, சகேயுவே, சீக்கிரம் இறங்கு, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இதை கேட்ட சகேயு அதிர்ச்சியுடன் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே கீழே இறங்கி இயேசுவை சந்தோஷமாக வீட்டுக்குள் அழைத்தான். அந்த நிமிடம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாக மாறியது. அந்த சந்திப்புக்கு பிறகு சகேயுவின் மனம் முற்றிலும் மாறியது. அவன் சொன்னான், கர்த்தாவே, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று. யாரிடமும் அநியாயமாக எடுத்திருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். அவன் உண்மையான மனம் திரும்புதலை காட்டினான். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த நாள் ஒரு மனிதனின் வாழ்க்கை மட்டுமல்ல, அவன் வீடே ஆசிர்வதிக்கப்பட்டது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். சகேயுக்கு ஆண்டவரே ரட்சிப்பு கிடைத்தது போல இந்த நாள்ல ஆண்டவரே எங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சகேயுக்கு ரட்சிப்பு கிடைத்த உடனே அப்பா அவனுக்குள்ள ஒரு உணர்வு ஆண்டவரே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த அவனுடைய கூடாரத்துக்குள் என் தேவனுடைய பிரசன்னமும் ஒளியும் வந்ததென்று சொல்லி ஆண்டவரே அவன் சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று நான் தரித்திரருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குரைக்கிறான் ஆண்டவரே. அப்பொழுதே அவனுக்கு ஒரு முழு விடுதலை கிடைத்தது என்று நிச்சயம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அதே போல இந்த நாள்ல அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே எங்க இருதயத்துல எங்க கூடாரத்துல கர்த்தர் நீர் வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க வரும் பொழுது அப்பா சோத்திரம், எங்களுக்கு ஒரு மகா பெரிய பிரகாசம் உண்டாகும் ஆண்டவரே. நிறைவானவர் எங்கள் இல்லத்தில் வரும் பொழுது குறைவானதெல்லாம் எங்களை விட்டு நீங்கி ஓடி போகும் தகப்பனே. அப்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.